ஓம் அங்கையர்க்கண்ணம்மையே போற்றி. மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் செங்கீரை பருவம் சிறு குறிப்பு. பிள்ளை தமிழின் இரண்டாம் பருவம் செங்கீரையாகும். செங்கீரை பருவம் என்பது குழந்தை ஒரு காலை மடக்கி ஒரு காலை நீட்டி இரு கைகளையும் நிலத்தில் ஊன்றி தலை நிமிர்ந்து முகம் அசைய ஆடும் பருவம். இது 5ஆம் மாதத்தில் நிகழும். இந்த பருவத்தில் குழந்தை மீனாட்சியின் மழலை பருவ நிகழ்வுகள் சுவையுற வருணிக்கப்படுகின்றன. குமரகுருபரர் குழந்தை மீனாட்சியம்மை தனது தாயார் பாண்டிமாதேவி காஞ்சனமாலை, அவரது தந்தை மலையத்துவச பாண்டிய மன்னன் மற்றும் தனது அழகான வீட்டில் எப்படி தவழ்ந்து விளையாடுகிறார் என்பதை விவரிக்கிறார். அவர் மதுரை, அதன் செழிப்பான வயல்கள், அதன் தாவரங்கள், மரங்கள், விலங்குகள் மற்றும் பறவைகளை புகழ்கிறார். ஒவ்வொரு பாடலிலும் குமரகுருபரர் குழந்தை மீனாட்சியம்மை தலையை உயர்த்தி வலம் வரவும் அருளை வழங்கவும் வேண்டுகிறார். மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் Baby Goddess Ankayarkanni Crawls. Introduction. Senkiri Paruvam means the baby's crawling period. In Pillai Tamil, this part is normally written when the age of the child is about 5 months. In this part, Kumarakuruparar describes how the baby goddess crawls before her mother, Pandimadevi Kanchanamalai. Her father, Malayathwasa Pandya king, and in the lovely house of the goddess. He praises Madurai, its flourishing fields, its plants, trees, innocent animals, and birds. In every song, Kumarakuruparar prays to the baby goddess to lift up her head, crawl, and grant grace.